எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் ஒரு வழிபாடு தாங்க பார்க்க போகிறோம். உங்களுடைய கடன் சுமையிலிருந்து நீங்கள் விடுபடணும்னு நினச்சிங்கனாலும் உங்கள் கடன் பார்த்தீங்கன்னா படிப்படியாக கரைய இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். இந்த பரிகாரத்தின் பலனாக இதுவரைக்குமே நீங்கள் சிக்கி தவித்திருந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாங்க. இந்த வழிபாடு உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்குமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூடு பட்டுச்சுன்னா எப்படி வெண்மையானது உருகி போதோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் சுமையும் கரைந்து உருகி போகுங்க. பைரவருடைய கடைக்கண் பார்வை உங்கள் மீது பட்டாலே போதுங்க. எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சிக்கி தவிச்சு இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபடலாங்க. பைரவரை வழிபடுவதற்கு ஏற்ற நேரம் எதுவுமே இல்லைங்க. மனதார நீங்கள் பைரவருக்கு எப்படி வழிபடலாம், எப்படி பரிகாரம் செய்யலாம் என்பதை இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். பைரவருக்கு இந்த ஒரு மலரை சாட்சி வழிபடுங்க. உங்கள் கஷ்டங்களும் கவலைகளும் குறைய ஆரம்பமாகிடும். கடன் சுமையிலிருந்து நீங்கள் வெளிவரவும் கடன் திரும்பி அடைக்க தேவையான பணத்தை பெற நீங்கள் பைரவருக்கு இந்த ஒரு மாலை சாட்சி வழிபடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூவாக, அது ஒற்றை செம்பருத்தி பூவாக இருக்கணுங்க. அதில் தான் நம்ம மாலை கட்டி போடணுமா. அந்த ஒற்றை செம்பருத்தி பூ 27 என்ற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. நூலில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற நுனியில் கட்டி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கூட ஊசியால் கூட நீங்கள் கோர்த்து பைரவருக்கு போட்டு வழிபடலாங்க. மாலை கட்டும்போது நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வழிபடணுங்க. மாலை கட்டணுங்க. ஓம் ஸ்ரீ பைரவாய நமக என்ற மந்திரத்தை சொல்லியே மாலையை கட்டி வழிபடுங்க. மாலையை பைரவருக்கு சாந்தி ஒரு சின்ன கிணத்துல வெண்ணெய் நெய்வேத்தியமாக வைத்து வழிபடணுங்க. மேற்கொண்டீங்கன்னா நிச்சயமாகவே உங்களுடைய கடன் சுமை குறைய ஆரம்பமாகிடும். பைரவருக்கு நீங்கள் சாதாரணமாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலும் கூட சரிங்க, மிளகு தீபம் ஏற்றி கூட வழிபடலாங்க. உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுங்க. புதன்கிழமையில் மாலை நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்வதால் சிறப்பான பலன்கள் உண்டாகுங்க. செம்பருத்தி பூவுக்கு தன ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்குதாங்க. நடுவில் இருக்கக்கூடிய மகரந்த பூவும் நேராக பிரபஞ்சத்தை நோக்கியவாறு இருக்குதில்ல. இந்த பூவை கட்டி நீங்கள் எந்த தெய்வத்திற்கு மாலையாக போட்டு வழிபட்டாலும் உங்களுடைய வாழ்வில் விரைவாக நீங்கள் நீடிய காரியங்கள் நிறைவேற ஆரம்பமாகிடுங்க. நம்ம ஒருவருக்குமே ஏதாவது ஒரு விதமான பயம் பார்த்தீங்கன்னா மனதில் இருக்குது இல்லைங்க. பலருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குதுன்னே சொல்லலாங்க. எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுக்க முடியாத பயத்தோடு சில பேர் இருப்பீங்கள்ல. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கூட பயம் இருப்பவங்களுக்கும் சரிங்க. எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு மன வருத்தத்தோடு இருப்பவர்களுக்கு ஒரு எளிய வழிபாடு தாங்க பைரவருக்கு இந்த ஒரு வழிபாடையும் தீபத்தை ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா இதுவரை இருந்த அனைத்து விதமான பயங்களும் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் விலகிடுன்னே சொல்லலாங்க. மனதில் இருக்கக்கூடிய பயத்தை நீக்கி தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் தாங்க காலபைரவருங்க. யார் ஒருவர் நீங்கள் தொடர்ச்சியாக காலபைரவரை வழிபட்டு வந்தீங்கனாலே எடுக்கக்கூடிய முடிவு சிறந்த முடிவாக அமையுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான வாழ்க்கையாக மாறக்கூடிய காலமாக மாறிடுங்க. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி தெளிவான முடிவை எடுக்கும் ஆற்றலை உங்களுக்கு காலபைரவர் அளிப்பார். முன்னேற்றத்திற்காக தடுத்து கொண்டிருக்கக்கூடிய எதிரிகளை இருந்து உங்களுக்கு ஒரு விடுவு காலத்தையும் தருவாருங்க பைரவர் வழிபாடு. உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காலபைரவர் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. அப்படி நீங்கள் சென்று வழிபடும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடுங்க. அந்த தீபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தீபம் தாங்க. நல்ல தேங்காயாக ஒரு தேங்காயை வாங்கி எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தில் மஞ்சள் தடவி 8 எண்ணிக்கையில் குங்குமத்தை வைத்து காலபைரவருக்கு முன்னாடி தாங்க நீங்கள் ஒரு வாழை இலையை விரித்து வச்சுக்கோங்க. அதில் சிறிதளவு பார்த்தீங்கன்னா பச்சரிசி பரப்பி வச்சுக்கோங்க. அதன் மேலே நீங்கள் இந்த தேங்காயை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணுங்க. பிறகு நல்ல புள்ளி இல்லாத எலுமிச்சை பழத்தை 3 எலுமிச்சை பழமாக வாங்கிக்கோங்க. காலபைரவருடைய பாதத்தில் நீங்கள் நம்முடைய எதிரி தொல்லை நீங்கணும்னு மனதார வேண்டிக்கோங்க. இந்த வேண்டுதல் பார்த்தீங்கன்னா முடிந்த பிறகு எலுமிச்சை பழங்களாக இருந்து 2 எலுமிச்சை பழத்தை மட்டும் வீட்டிற்கு எடுத்து வாங்க.
பூஜை அறையில் வச்சுக்கோங்க. மற்றொன்று நீங்கள் அன்று இரவே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையுமே சேர்த்து திருஷ்டி சுற்றி போட்டுடுங்க. இப்படி நீங்கள் செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா எதிரிகள் மட்டும் இல்லைங்க, நம்ம முன்னேற விடாமல் தடுக்கக்கூடிய எதிரி ஆற்றல்களோ விலகுன்னே சொல்லலாங்க. எளிமையான வழிபாடாக இது உங்களுக்கு தெரியுங்க, ஆனால் இது சக்தி வாய்ந்த வழிபாடுன்னே சொல்லலாங்க. இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்தீங்கன்னா காலபைரவருடைய அருளால் உங்களுடைய எதிரி தொல்லைன்னு மன வருத்தம் அனைத்தும் விலகி வாழ்க்கையில் ஒரு நல்ல விதமான முன்னேற்ற பாதையை அடைவீங்க. சிவபெருமானுடைய அவதாரங்களை ஒன்றாக இருக்கக்கூடியவர் தாங்க இந்த பைரவர். நமக்கு தெரிந்தது தாங்க. பயத்தை நீக்கி தைரியத்தை அளிக்கக்கூடியவரும் இந்த கால பைரவர் தாங்க. காரிய வச்சு கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறாரு. ஒவ்வொரு கிழமைகளில் நீங்கள் எப்படி வழிபடணும், எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோங்க. ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வாங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில், அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளும் நீங்கள் பைரவருக்குன்னு ராகு காலத்தில் படைமாலை சாட்சியும் ருத்ராபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா பண பிரச்சனை தொடர்பான எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க, கடன் பிரச்சனை தீர்ந்துடுங்க. திருமண தடை கூட விலகிடுங்க. திருமணம் பார்ப்பவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. வாரத்தின் முதல் நாளாக அமையக்கூடிய திங்கட்கிழமையில நீங்கள் வில்வ இலை கொண்டு பைரவரை அர்ச்சனை செய்து வழிபட்டிங்கன்னா சிவபெருமானுடைய பரிபூரண அருள் கிடைக்குங்க. சங்கடகர சதுர்த்தி தினங்களில் நீங்கள் பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா புனுகு சாத்துதல், சந்தன காப்பு செய்து வழிபடுவதால் இதுவரை இருந்த பிரச்சனைகள்னு நோய்வாய்ப்பட்டிருந்த நிலை கூட மாறிடுங்க. அதுவே நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் காலபைரவரை வழிபடும் போது பார்த்தீங்கன்னா மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா இழந்த பொருட்களை கூட திரும்ப கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகுங்க. அடுத்ததாக வரக்கூடிய புதன்கிழமைகளில் நீங்கள் பைரவருக்கு வழிபடும் போது பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. இப்படி நீங்கள் வழிபட்டிங்கன்னா வீடு மனை பூமி லாபம் உங்களுக்கு உண்டாகுங்க. வியாழக்கிழமைகளில் நீங்கள் பைரவர் கோவிலுக்கு சென்று வழிபடும் போது மனதார நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னாவே பில்லி சூனியம் ஏவல் விலகி நன்மைகள் உங்களுக்கு உண்டாகுங்க. வெள்ளிக்கிழமை மங்களகரமாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் கோவிலுக்கு செல்லும் போது சிவன் கோவில்கள் இருக்கக்கூடிய கால பைரவரை வழிபடும் போது, அதாவது மாலை நேரத்தில் தாங்க, பைரவருக்கு வில்விலை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு கிடைத்திடுங்க. வாரத்தின் இறுதி நாளாக இருக்கக்கூடிய சனிக்கிழமைங்க, சனி பகவானுடைய குரு பைரவர்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் சனிக்கிழமைகளை பைரவருக்கு சிறப்பு வழிபாடு செய்தீங்கன்னா ஏழரை சனியால் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் குறைய ஆரம்பமாகிடும். அஷ்டம சனின்னு அர்த்தாஷ்டம சனி உள்ளிட்ட சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் நீங்கிடுங்க. அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறைய தொடங்கிடுங்க. பார்த்தீங்கன்னா பஞ்சதீப எண்ணெயில், அதாவது பௌர்ணமிக்கு பின்வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில் நீங்கள் பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா காலத்தினால் தீர்க்க முடியாத கடன் தொல்லைகள் கூட நீங்கிடுங்க. இழுப்பை எண்ணெய்னு விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசுநெய், பஞ்சதீப எண்ணெய்னு சொல்வோம். இவற்றை தனித்தனி தீபமாக நீங்கள் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபடணும். பைரவருக்கு இந்த பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டிங்கனாலே நினைத்த காரியங்கள் நிறைவேற ஆரம்பமாகிடுங்க. பைரவருக்கு வழிபடும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இழந்த சொத்துக்களை திரும்ப பெற இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலாக நீங்கள் உங்கள் சொத்துக்களை இழந்திருந்தாலும் சரிங்க, நகை பணத்தையோ இழந்திருந்தாலும் கூட பைரவர் சன்னதிக்கு முன்னாடி போய் 27 மிளகை நீங்கள் வெள்ளை துணியில் சிறு மூட்டையாக கட்டி அதில் நீங்கள் அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 27 நாட்கள் வழிபட்டு வந்தாலே இழந்த பொருட்கள்னு இழந்த சொத்துக்கள் முதல் அனைத்துமே நீங்கள் திரும்ப பெற்றிடுவீங்க. பைரவருக்கு பார்த்தீங்கன்னா வழிபடும் போது தடைப்பட்ட திருமணம் நடக்க எதிரி தொலை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கால நேரத்தில் பைரவரை வணங்கி வழிபடுங்க. உடனே நன்மை உங்களுக்கு உண்டாகுங்க. பில்லி சூனியம் ஏவல் போன்ற பிரச்சனைகளை இருந்து நீங்கள் விடுபடுவீங்க. பைரவரை நீங்கள் வழிபடும் போது பார்த்தீங்கன்னா சனீஸ்வரரால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் விலக ஆரம்பிக்கும். காலபைரவை அவதரித்த கால பைரவஷ்டமி நாளில் சிறப்பு பூஜைகளை கலந்து கொண்டாலே எல்லாவித கஷ்டங்களும் உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிடுங்க. சகல சௌபாக்கியங்களும் நீங்கள் பெற்றிடுவீங்கன்னே சொல்லலாம். இந்த பதிவில் காலபைரவரை எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கொண்ட இந்த வழிமுறையை பின்பற்றி நீங்களும்
உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அனைவருக்கும் நன்றி.